இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அமெரிக்காவின் லாஸ் வெகாஸில் ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும் நுகர்வோர் மின்னணு கண்காட்சியில் உலகெங்கும் உள்ள தொழில்நுட்ப வல்லுநர்களின் புதிய கண்டுபிடிப்புகள் காட்சிப்படுத்தப்படும். இந்த ஆண்டு கண்காட்சியில் பார்வையாளர்களை வெகுவாக ஈர்த்திருக்கும் சில கண்டுபிடிப்புகளை இங்கே பார்க்கலாம். பிரான்ஸைச் சேர்ந்த வித்திங்ஸ் நிறுவனம் ஓம்னியா எனும் முழுநீள கண்ணாடி ஒன்றை அறிமுகப்படுத்தி உள்ளது. இது முகத்தையும் உடலையும் பிரதிபலிப்பதோடு மட்டுமல்லாமல் எதிரே நிற்பவரின் உடல் எடை, தசை கொழுப்பு விகிதம், இதய நலன், ஊட்டச்சத்து அளவு, தூக்கத்தின் தரம் ஆகியவற்றையும் கண்டறியும். இதில் உள்ள செயற்கை நுண்ணறிவு குரல் கருவி உடல் நலம் சார்ந்த ஆலோசனைகளை வழங்கும். மருத்துவர்களுக்கு நம் உடல்நலம் குறித்த தரவுகளை அனுப்பி மருத்துவ கலந்தாய்வுக்கும் ஏற்பாடு செய்யும். மஸ்டர்ட் கிளாஸஸ் என்னும் இந்திய ஸ்டார்ட் அப் நிறுவனமானது நாம் உட்கொள்ளும் கலோரி அளவையும் உடல் எடை கட்டுப்பாட்டுக்கு தேவையான பிற விஷயங்களையும் கண்காணிக்கும் மூக்கு கண்ணாடியை அறிமுகப்படுத்தி உள்ளது. இந்த மூக்கு கண்ணாடி கண்ணலனையும் கண்காணிக்கிறது. ஞாபக சக்தியை அதிகரிப்பதற்கான வசதிகளும் இதில் உள்ளன. நம் கண் மருத்துவர் பரிந்துரைக்கும் லென்சுகளை நாம் இதில் பொருத்திக் கொள்ளலாம். 7 வயது குழந்தையைப் போல பேசும் ஹியோடோல் எனும் பொம்மையை தென்கொரிய தொழில்நுட்ப நிறுவனம் அறிமுகப்படுத்தி உள்ளது. செயற்கை நுண்ணறிவு சக்தி ஊட்டப்பட்ட இந்த பொம்மை முதியோர்களுக்கு பேச்சு துணையாகவும் உணவு, மருந்து ஆகியவற்றை சரியான நேரத்திற்கு எடுத்துக்கொள்ள நினைவூட்டும் தோழனாகவும் செயல்படும். 오늘도 좋은 아침이에요. 저는 밤새 할머니가 너무 보고 싶었어요. 작은 친구는 저 대신 할머니에게 아침 인사도 하고요. 할머니, 약 드실 시간이에요. 할머니 약 드실 시간. ஜப்பானை சேர்ந்த அசாஹி கசே மைக்ரோ டிவைசஸ் கார்ப்பரேஷன் நிறுவனம் முதியோர் தவறி விழுந்து விடாமல் தடுக்கும் கண்காணிப்பு கருவி ஒன்றை அறிமுகப்படுத்தி உள்ளது. வீட்டில் இந்த கருவியை பொருத்திவிட்டால் அது முதியோரின் நகர்வுகளை தொடர்ந்து கண்காணிக்கும். அவர்கள் கீழே விழக்கூடிய ஆபத்து இருந்தால் எச்சரிக்கும். விழுந்து விட்டால் மருத்துவர்கள் உறவினர்களுக்கு தகவல் தெரிவிக்கும். இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.